ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ஜேகே. இன்றைக்கு நான் எங்களோட வயலுக்கு கொட்டில் போட போகிறோம். பகல் 11 மணி அளவில் துவங்கின பயணம் குளங்கள், வயல்கள், சகதியான பாதைகள் எல்லாம் தாண்டி 12 மணி அளவில் நாங்கள் எங்களோட வயலுக்கு வந்துட்டோம். காத்து பார்க்குற 2 காதல், அதை மாதிரி என்னோட 2 கரையிலுமே வயல் பாத்துகள் அப்படியே லேசாக நெல் நாட்டுகளை கையால் தட்டி கொண்டு நடக்கிறதுல ஒரு இனிமையான சந்தோஷம். அது என்ன மாதிரியில் கனாலம் கேம்பஸில் கோஸ்டல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இயற்கையான சூழலில் வந்து நிற்கல ஒரு இனிமையான உணர்வாக தான் இருக்கு. இன்றைக்கு எங்களோட வயலுக்கு கொட்டில் போட வந்து நாங்கள் இன்றைக்கு நிறைய வெட்டியரமாக கொட்டில் போட்டு முடிச்சிட்டோம் பின்னேறத்து கடையில். ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ஜேகே. இன்றைக்கு நான் எங்களோட வயலுக்கு கொட்டில் போட போகிறோம். மாமா இந்த டிராக்டரில் போக போகிறோம். வாங்க போ. மாமா இந்த டிராக்டரை நாங்கள் வலிக்கிட்டோம். பகல் 11 மணி அளவில் துவங்கின பயணம் குளங்கள், வயல்கள், சகதியான பாதைகள் எல்லாம் தாண்டி 12 மணி அளவில் நாங்கள் எங்களோட வயலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ தேத்தனை பிடிக்க போகிறோம். விடிய காலமே நாங்கள் வயலுக்கு போகிறோம்ன்றோன்னு அம்மா நல்ல ஸ்ட்ராங்காக அங்கர்மா போட்டு டீ ஆத்தி தந்தவா. நாங்கள் வரைக்குள்ள கடையில் மேரி பிஸ்கெட் வேண்டி கொண்டு வந்து நாங்கள் வந்து இங்கே மேரி பிஸ்கெட்டோட டீயை குடிச்சிட்டு நாளைக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்ததால் கேம்பஸில் இருந்து அப்போ இன்றைக்கு வயலுக்கு வந்து நாங்கள் இருந்து கதைச்சிட்டு நாங்கள் இனி அட்டாளை அடிக்க போகிறோம். அட்டாளை செஞ்சுருக்கிறோம். பனைமட்டையும் காட்டு தடியும் வச்சு அட்டாளை செஞ்சு விடாக்கு நாங்கள் இனி கொண்டே எங்களோட வயலுக்குள்ள அதை கொண்டே வச்சு கொட்டில் போட்டு கட்ட போகிறோம். இதெல்லாம் படுக்கிறேன். அப்பா படுத்துருக்கிறார். அதில் அட்டாளை அடித்து முடிஞ்சதும் 1 மணி ஆயிட்டுது. லைட்டாக பசிக்க வலிக்கிட்டுது. விடிய கிழமை வேண்டி கொண்ட பானை பழப்பழத்தையும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த எல்லாருமா கதைச்சிட்டு மிச்ச வெளியே நாங்கள் தொடர போகிறோம். வந்தோடனே அட்டாளை அடிச்சு நாங்கள் என்னடா எங்களை வயலுக்குள்ள இடம் இல்லை கொண்டு அடிக்கிறாக்கு இந்த அதில் நிற்கிற ஒரு மரத்துக்களை வச்சு இணலுக்கு வச்சு அட்டாளை அடிச்சாங்க. கொட்டிலுக்கு தேவையான காட்டு தடிகள், கிடுகு, அட்டாளை மற்ற எங்களுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கான எல்லாம் கொண்டு வந்து நாங்கள். இப்போ நான் இங்கேருந்து அப்பா மாமா தடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். நான் கிடுகு தூக்கிட்டு போகிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கொட்டில் என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ வயல் வந்து கதிர் வார டைம், அதாவது நெல் கதிர் வார டைம். பண்டி, மாடு, அப்படி மான்ன்ற அந்த காட்டு விலங்குகள் வந்து வயலில் இதுக்கு வர கதிர்களை கணக்கை சாப்பிட்ரும். அப்போ அதுக்கு கொட்டில் போட்டு நைட்டில் இங்கே காவல் இருக்கிறது, அதுக்கு கொட்டில் நாங்கள் போடுறோம். இன்றைக்கு அதுதான் வேலை. இன்றைக்கு எப்பனா போயிருந்தேன்னா இன்றைக்கு கொட்டில் போன பிறகு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டேன். தேவையான பொருட்கள் என்னென்னா வீடு போட தேவையான காட்டுத்தடி, பனைமட்டை, அட்டாளை செய்கிறதுக்கு, மேலே மேய்கிறதுக்கு கிடுகு 75 மட்டை கிடுகு, அதுக்கு பிறகு வீடு போடுறதுக்கு 3 பேர், ஒரு டிராக்டர் வாரதுக்கு. அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். அதை விட ஆணி தேவைப்படலாம். அதை மாதிரி இல்லைன்னு சொன்னால் டயர் கயிறு தேவைப்படலாம். டயர் கயிறெல்லாம் கட்டுறாங்க. ஆணி அடிக்கல. அது பச்சை மரத்தில் ஆணி அடித்தா மரம் வெடிச்சிடும், சின்ன தடிகள் வெடிச்சிடும். டயர் கயிறால் கட்டுறாங்க. நிரந்தரம் இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு தான் அந்த கொட்டில் தேவை. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற கிடுகத்துக்கும் நாங்கள் போகிறோம். உங்களுக்கு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நான் இப்போ கிடுகட்டை தூக்கிட்டு போகிறேன். கிடுகட்டை தூக்கிட்டு வயலுக்கால எங்களோட வயலுக்கு போகிறேன். மிஷின்லேருந்து தூக்கணும். பாருங்க எப்படி தூக்குறான்னு சொல்லி பாருங்க. இப்படியே இந்த கிடுக்கட்டை இப்படியே இதில் பிடிச்சி இதில் 50 கிடுகு 25 தென்னை மட்டை கிழிச்சு 50 பின்னி இதுக்கு வச்சு கட்டிருக்கணும். சரியான வெயிட் எப்படி தூக்குறேன் பாருங்க. இப்படியே தூக்கிட்டு போக வேண்டிய மக்களே. இப்படியே கூறவைய தேவை கிடுக்கு. ஆனால் அதை விட முக்கியமான தேவையில் ஒன்று தான் இந்த பனையோலை ஈக்கு. இந்த பனையோலை எப்படி செய்யணும்னு சொன்னால் பனையின் சிறு பிரியமான வடலையிலிருந்து குருத்தோலை வெட்டி அதில் இருக்கிற ஈக்கை கிழிச்சு வெயிலுக்கு காய வச்சு இதால் தான் கூரையில் கிடுக வச்சு கட்டி அதை நிரந்தரமாக வேவினம். அதைத்தான் நான் இப்போ எடுக்க வந்தேன் மக்களே.
காத்து பார்க்குற 2 காதல் அது மாதிரி என்னோட 2 கரையிலுமே வயல் பார்த்துகள் அப்படியே லேசாக நெல் நாட்டுகளை கையால் தட்டி கொண்டு நடக்கிறதுல ஒரு இனிமையான சந்தோஷம். அது என்ன மாதிரியில் கனாலம் கேம்பஸில் கோஸ்டல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இயற்கையான சூழலில் வந்து நிற்கல ஒரு இனிமையான உணர்வாக தான் இருக்குது. அதே மாதிரி எங்களோட வயலுக்கு நடுவில் ரயில் ஓட்டுக்கால அடிக்கடி நாங்கள் ரயில் பயணங்களை பார்ப்போம். அதுக்கும் வயலுக்கு நடுவில் ரயில் போகிறத பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். அப்படியே எங்கால பார்த்தா அப்பா அம்மாவும் வயலே ஒரு உயரமான இடத்தை கண்டுபிடிச்சி அங்கே காவல் கொட்டில் அமைக்கிறக்கான அடித்தளத்தை அமைச்சு முடிச்சுட்டு கூடாரம் அமைக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பிச்சுட்டோம். நிலத்தில் என்பது பலமான காட்டுத்தடியில் நட்டு அதுக்கு மேலே அட்டாளையருக்கு கட்டி பலமான அடித்தளத்தை உருவாக்கிட்டோம். வயல் காலத்தில் அதிக அளவு காற்று மழையும் இருக்கிறதால அமைக்கிற கூடாரம் பலமாக பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக கூடாரம் அமைக்க தேவையான சின்ன சின்ன தடியலை அடித்தளத்திலேருந்து வச்சு கட்டி பலமான கூடாரம் அமைக்கிறதுக்கான வேலையை துவங்கிட்டோம். கூடாரம் அமைப்பின் ஆரம்பகட்ட வேலையை முடிச்சுட்டு கூடாரத்தின் அழகானதும் பலமானதுமான வளைவான பகுதியை அமைக்கிற வேலையை ஆரம்பிச்சுட்டேன். என்னடா நீ தானே காவல் கோட்டில் போட வந்த, நீ எங்கே ஒன்று காணவே இல்லைன்னு நீங்கள் கேட்குற எல்லாம் எனக்கு விளங்குது. ஸோ நான் அதனால் கேமராவை தண்ணியில் சீராக்கி நிறுத்தியில் பருத்திட்டு அவைக்கு ஒத்துரஞ்சையாமல் உதவி செய்ய வலிக்கிட்டேன். மகளே, கூடாரத்தின் ஆதாரமான நலிவான தடியை வளைச்சி வளைவான அமைப்பில் கூடாரம் வச்சு உயரம் இல்லாமல் காவல் கோட்டையிலே அமைக்கிறீங்கன்னு கனவேருக்கு யோசனை வரும். அதுக்கான காரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே யானைன்ற தாக்கம் அதிகம் இல்லாததால் இங்கே உயரமான காவல் கோட்டில் தேவையில்லை. ஆனாலும் இங்கே விஷஜந்துகளின் பாதிப்பு இருக்கிறதுனால நிலத்திலேருந்து 3 அடி உயரத்தில் தான் நாங்கள் காவல் கோட்டில் அமைப்போம். வளைவு வடிவமாக நாங்கள் கூடாரம் அமைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அதிகளவான காட்டால் கூடாரத்துக்கு ஏற்படுற பாதிப்பை குறைக்கவும், அதிகளவான குளிர் உள்வார தடுக்கிறதுக்கும், அதிகளவு மழை பெய்யக்கில் தூவான முள்ளுக்க வர தடுக்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக வளைவான வடிவத்தில் அமைப்பேன். அது மாதிரி வளைவான வடிவத்தில் கூடாரம் அமைக்கிறதுக்கு அதிகளவான பொருட்செலவோ அதிகளவான மனித தேவையோ இல்லை. அதனால் நாங்கள் இந்த இப்படியான வடிவங்களை தான் நீங்கள் கூடுதலாக அமைப்போம். என்னோட பெரிய உதவியால் அப்பா அம்மாவும் மிக வேகமாகவே இந்த கூடார அமைப்பை அமைச்சு முடிச்சுட்டுனா இப்போவே நேரம் கிட்டத்தட்ட 3 மணிக்கு கிட்ட வந்துட்டுது. கூடாரத்துக்கு ஓலை வைகிற கிடுகு வைகிற வேலையை நாங்கள் துவங்க போகிறோம் மக்களே. நாங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மக்களே. இப்போ நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். என்னடா ஃபைனல் ஸ்டேஜ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்கடா காவல் கோட்டிலுக்கு நாங்கள் இப்போ கிடுகு வைய வலிக்கிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடுகு வேறது இலவான வேலை இல்லை, கொஞ்சம் கடினமான வேலை தான். அப்படி என்னடா கடினமான வேலைன்னு கேட்டிங்கன்னா கிடுகு மேயறதுக்கான ஒரு முறையும் அது கூரியலை வச்சு கட்டுறதுக்கான ஒரு முறையும் இருக்குது. முறையின்படி செஞ்சால் தான் அது அழகாகவும் நிரந்தரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அப்படி என்ன முறை கிடுகு வேறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கிடுகுக்கு மேலே குறிப்பிட்ட தூரத்தில் இன்னும் ஒரு கிடுகை வச்சு பனை ஓலையேந்து கிழிச்ச ஈக்கால கிடுகை கூரையோட சேர்த்து கட்டுவினோம். ஏன் பனை ஓலையேந்து கிழிச்ச ஈக்கை பயன்படுத்தணும்னு சொன்னால் அது இலகுவாக இயற்கையிலேருந்து கிடைக்குது, இலகுவாக கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு கிடுகையும் கூரையையும் சிறந்த பிணைப்பில் வச்சிருக்குது. அதனால் பனை ஓலையேந்து கிழிச்ச ஈக்கை பயன்படுத்தினோம். அதே ஒரு கிடுகு மேலே ஒரு கிடுகை குறிப்பிட்ட இடத்துல வச்சு கட்டினமென்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதிகளவான காற்றால் வர பாதிப்பை குறைக்கவும் மழை நீரை உள்ளுக்க விடாமல் வச்சிருக்கவும் அப்படியான முறையை பயன்படுத்தினோம். சுமாராக இந்தியிலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முதல் கூடுதலான தமிழ் மக்கள் கிடுகால வேயப்பட்ட கூரை வீடுகள்லாம் வாழ்ந்து வந்தவ. அது மட்டும் இல்லாமல் கிடுகால செய்யப்பட்ட வேலிகள், கிடுகால செய்யப்பட்ட மரப்புகள் பயன்படுத்தி வந்தவ. ஆனால் இன்றைய சூழ்நிலையின்படி அதிகளவான மக்கள் ஓடு வேயப்பட்ட மற்றும் சீட்டு வேயப்பட்ட கட்டிட வீடுகள்லாம் வாழ்ந்து வரணும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற 90s கிட்ஸுக்கோ 20s கிட்ஸுக்கோ கிடுகு வேயப்பட்ட கூரையில் வாழ்ந்த அனுபவமோ கிடுகு வேஞ்ச அனுபவமோ இருக்காது. ஆனால் ஏர்லி 90s கிட்ஸுக்கு கட்டாயம் கிடுகு வேஞ்ச அனுபவம் இருக்கும். என்னுடைய சிறுபிராயத்தில் நான் வாழ்ந்தது கிடுகு வேயப்பட்ட வீடு ஒன்றுலாம் வாழ்ந்தான். அதனால அதுண்ட எப்படி இருக்குமென்ற ஒரு விளக்கம் எனக்கு தெரியும். ஆனால் சரியான குளிர்மையான வீடாயும் இருக்கும். கிடுகு வேறன்றது தனியே இலவான விஷயம் மட்டும் இல்லாமல் தமிழாக்கள பாரம்பரியம் இருந்தது. எங்கெங்க தமிழாக்களோட இருக்கணுமோ அங்கே கிடுகால சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது இல்லாமல் வந்துட்டுது. இன்றைக்கு நான் கிடுகு வேறது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். எனக்கு வேய தெரியாது, நான் பிள்ளையாக தான் வேஞ்சினான். ஆனால் அப்பா அம்மா சொல்லி தந்ததை வச்சு நான் ஓரளவுக்கு நல்லா தான் வேஞ்சினான். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். நீங்களும் பாருங்கோ என்ன மாதிரி வேறுன்னு சொல்லி.
இறுதியாக ஒரு வழியாக கிடுகு வேஞ்சு முடிஞ்சுது. நாங்கள் கிடுகு வேஞ்சு முடிய 5 மணி ஆகிட்டுது. பாருங்கோ, இதுதான் எங்களோட காவல் கொட்டின தோட்டம். இலகுவாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான தோட்டமாயும் இருக்கும். இதுதான் எங்களோட காவல் கொட்டில கடைசி தோட்டம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தால் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. இன்றைக்கு எங்களோட வயலுக்கு கொட்டில் போட வந்தாங்க. இன்றைக்கு நிறைய வெற்றிகரமாக கொட்டில் போட்டு முடிச்சிட்டோம் பின்னேறத்து கடையில். டாட்டா பாய் பாய். நான் உங்கள் ஜேகே. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை திருப்பியும் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.